நேற்று ஒரு சின்னதாக ஒரு கான்வர்சேஷன் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஆக்சுவலி. நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ அவங்க டோலிஸ்கிட்டேயோ அவங்க லவர்ஸ்கிட்டயோ கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்டயோ என்ன கேட்போம்னு பார்த்தீங்கன்னா, நீ கமிட்டடா சிங்கிளாக ஃபஸ்ட்டு கேட்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா அரையோ வெர்ஜின் அப்படி சொல்லி கேட்போம். நீ வெர்ஜினா அப்படின்னு சொல்லி கேட்போம். இப்போல்லாம் அது மாறி உன் பாடி கவுண்ட் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. நான் யோசிக்கிறேன், பாடி கவுண்ட் பாடி கவுண்ட்னா என்னதுன்னு திருப்பி நான் உங்கள்கிட்ட ரிப்பீட் பண்ணுறேன். என்ன பாடி கவுண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். ஏய் பாடி கவுண்ட்ப்பா அப்படின்றாங்க. பாடி கவுண்ட்னா என்ன, அதுதான் பாடி கவுண்ட் அப்படின்னு. இல்லைப்பா நீ எத்தனை ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்க, இன்டர் கோர்ஸ் வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது நான் ஒரு கொஸ்டின் அவங்க கிட்ட வைக்கிறேன் ஆக்சுவலி. நீங்க எத்தனை இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது 22ன்றாங்க. எனக்கா ரியலி ஷாக்கு. என்னடா 22 அப்படின்னு சொல்ல, அவன் என்னடா என்னடா என்ன ஜென்ரேஷன் என்ன இது போயிட்டு இருக்குன்னே தெரியல, 22ன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கு ஆக்சுவலி. எனக்கு அது எதுவுமே சொல்லவே என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ஃபர்ஸ்ட்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசினாலே லவ் பண்றியா, கமிட்டடா, சிங்கிளா அப்படின்னு மட்டும் ஒரு கான்வர்சேஷன் போய் இப்போ என்ன பாடி கவுண்ட்டு, நீங்க எத்தனை கவுண்ட் அப்படின்னு சொல்ற கான்வர்சேஷனே வந்துடுச்சு. இது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேஷுவலா ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு அது தெரியல. ஆனால் ரொம்ப கேஷுவலா, ரொம்ப ரொம்ப ஒரு நார்மல் கான்வர்சேஷனு. அந்த கான்வர்சேஷன்ல ரொம்ப கேஷுவலா கேட்டாங்க. அது நம்மளால ஏத்துக்க முடியல. அந்த கான்வர்சேஷன் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஷேர் பண்றேன். உங்களோட பாடி கவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.